இப்போ நம்ம போன வீடியோவோட கன்டினியூவேஷனான ஃபருக்ஷியாஸ் ஃபார்மன் தான் பார்க்க போகிறோம் 1717ல. ஃபார்மர்ஸ்னா என்னன்னா, ஃபார்மன்ஸ்னா வந்து ரைட்ஸ். இந்த ஃபருக்ஷியார் ஃபார்மனை மேக்னா கார்ட்டா ஆஃப் த கம்பெனி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஏன் இதை மேக்னா கார்ட்டா ஆஃப் த கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, மேக்னா கார்ட்டா மீன்ஸ் பிக் ரைட்ஸ் கொடுக்குறது, ஃப்ரீடம் கொடுக்குறதெல்லாம் மேக்னா கார்ட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரைட்ஸ் வந்துட்டு கம்பெனிக்கு ஒரு மிகப்பெரிய ஃப்ரீடத்தையும் மிகப்பெரிய ரைட்ஸையும் இந்த கம்பெனி கையில் கொடுக்கறதுனால தான் இதை மேக்னா கார்ட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட பேக்ரவுண்ட் என்னன்னா, 1717ல இங்கிலீஷ் வந்து ஒரு மிஷனுக்காக ஜான் சர்மனை வந்துட்டு முகல் எம்பரர் ஃபருக்ஷியாரை போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, 3 ஃபர்மன்ஸ் ராயல் ஆர்டர் வந்து இங்கிலீஷுக்கு ஆதரவாக கொடுத்துட்டாரு. இதில் இங்கிலீஷ் வந்துட்டு என்ன பெனிஃபிட்ஸ்லாம் அனுபவிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பெங்காலில் வந்து இவங்க வந்துட்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா டேக்ஸ் வந்து கட்டணும்னு அவசியமே கிடையாது. அது வந்து உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாரு. நீங்கள் வந்துட்டு 3000 ரூபாய் மட்டும் வருஷத்துக்கு பே பண்ணால் போதும். அது ரொம்ப ஸ்மால் அமௌண்ட், அதை பே பண்ணால் போதும்னு சொல்லிட்டாங்க. இது வந்து என்னத்தை காமிக்குதுன்னா, அவுரங்கசீப்க்கு அப்புறமா வந்துட்டு எல்லா ரூலர்ஸுமே வந்து வீக் ரூலர்ஸ் தான் முகல்ல. இதை வந்துட்டு இந்த இடத்துல வந்து இவர் சொல்லாமல் சொல்கிறாரு. அடுத்து வந்து கம்பெனிக்கு வந்துட்டு ரைட்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து ஃப்ரீ பாஸ் பர்மிட்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, டாஸ்டாக்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி கையில் அந்த ரைட்ஸ் போகுது. இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ இன்னொன்று என்னென்னா, கம்பெனி வந்துட்டு ட்ரேடுக்கு வந்துட்டு டாக்ஸஸ் கட்ட தேவையில்லை, நீங்கள் வந்து டாக்ஸஸ் இல்லாமலே நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது பெங்கால் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து கல்கட்டாவில் வந்துட்டு நிறைய லேண்டை வந்து நீங்கள் வாடகைக்கு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து நிறைய லேண்டை வாடகைக்கு எடுக்க அலோவ் பண்ணப்படுறீங்கன்னு இங்கிலீஷ்க்கு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கம்பெனிக்கு எப்படி ஹெல்ப் ஆகுதுன்னா, அந்த சிட்டியை வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு கம்பெனிக்கு இது யூஸ் ஆகுது. அடுத்து ஹைதராபாத்தில் ஆல்ரெடி வந்துட்டு அவங்களுக்கு நிறைய சலுகைகள் உண்டு. ஹைதராபாத்தில் அது அப்படியே தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. எந்த சேஞ்சஸுமே இல்லை. சூரத்தில் வந்துட்டு இவங்க எல்லா டேக்ஸ்லேருந்தும் விலக்கப்படுறாங்க. இவங்களுக்கு விலக்கு அளிக்கப்படுது எல்லா டேக்ஸ்லேருந்தும். இவங்க வந்துட்டு ஒரு 10,000 ரூபாய் வருஷத்துக்கு கட்டினா போதும். இது வந்து ரொம்ப சீப்பர். நார்மல் டேக்ஸை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப சீப்பர். அடுத்து வந்து பாம்பேல இவங்க வந்துட்டு இவங்க காயின்ஸை உருவாக்குறதுக்கு கம்பெனி வந்து அலோவ் பண்ணப்படுது முகல் டைமில். இது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இதனால இந்த காயின்ஸ் வந்து அஃபிஷியல் கரன்சியாக ட்ரீட் பண்ணப்படுது. ஸோ இவங்க வந்து சும்மா ஏதோ இருக்கிறாங்கன்ற மாதிரி தான் முகல். பிரிட்டிஷ் வந்து கையில் எடுக்கிற பொசிஷன் இதெல்லாமே பிரிட்டிஷ் வந்து இந்தியாவை கையில் எடுக்கிறதுக்கான ஸ்டார்டிங் டைம். அதை தான் வந்து இது எல்லாமே குறிப்பிடுது. இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இங்கிலீஷ் ட்ரேட் வந்து ரொம்ப சீப்பாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அவங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அவங்க எக்கனாமிக்கலாக பவர்ஃபுல்லாக ஆக ஆரம்பிச்சாங்க. ஒருத்தர் எக்கனாமிக்கலாக பவர்ஃபுல் ஆகும்போது அடுத்து வந்து அவங்க டாமினேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது நமக்கு நார்மலாக தெரிஞ்ச விஷயம் தான். அடுத்து இதனால கஷ்டப்படுறது இந்தியன் மெர்ச்சன்ட்ஸ் தான். ஏன் இந்தியன் மெர்ச்சன்ட்ஸ் வந்து இந்த இடத்துல கஷ்டப்படுறாங்கன்னா, அவங்கள்ட்ட தான் ஃப்ரீ பாஸ் பர்மிட் வந்து அவங்க கொடுக்கலாம், டாஸ்டாக்ஸ் வந்து அவங்க கொடுக்கலாம். பிரிட்டிஷ் கையில் போனதுனால இந்தியன் மெர்ச்சன்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுதான் வந்துட்டு பேட்டில் ஆஃப் பிளாசின்னு சொல்லிட்டு 1757 சொல்லிட்டு ஒரு பெரிய போர். அதை வந்து நம்ம திரும்ப பார்ப்போம். இதை வந்து இந்த விஷயங்கள்னால தான் இந்த பெங்காலில் இந்த பிரச்சனை உருவாகிறதுக்கு, இந்த பேட்டில் வந்து உருவாகிறதுக்கு இந்த விஷயம் தான் ஒரு அடித்தளமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ.